அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி வந்து இந்த சேவரட் சேமியா வச்சு ஒரு புட்டு செய்ய போகிறோம். ஒரு 3 பேர் சாப்பிட்ற மாதிரி செய்கிறேன். இது ஒரு 1/4 கிலோவுக்கும் கொஞ்சம் அதிகம் 300 கிராம் வரும். இந்த அளவு போட்டிங்கன்னா போதும். இப்போ வந்து இந்த பச்சையாக போட்டு அப்படியே செய்யலாம். அது வந்து கொஞ்சம் வாசனையாக இருக்கும். வறுத்து செஞ்சுக்கலாம். வறுத்து செய்யும்போது நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. உங்களுக்கு அடுப்பத்தை வச்சுட்டேன், வானல் வச்சாச்சு. கொஞ்சோண்டு எண்ணெய் போட்டுக்கலாம். எண்ணெய் போட்டு வறுக்கும்போது கொஞ்சம் அடியில் ஒட்டாது, கொஞ்சம் நல்லா இருக்கும். ஒன்றுக்கு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். நம்ம புட்டு செய்யும் போது நல்லா உதிரி உதிரியாக இருக்கும். நல்லா கோல்டு கலரில் வறுத்துக்குங்க. அப்போ தான் வந்து உங்களுக்கு புட்டுக்கும் வந்து சேமியா ஒட்டாமல் கரெக்டாக நல்லா உதிரியாக இருக்கும். நல்லா இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடுங்க. இந்த மாதிரி செய்யும் போது நல்லா சூப்பராக இருக்கும், வாசனையாக இருக்கும். சாப்பிடும்போது அந்த பச்சையாக போட்டிங்கன்னா ஒரு அப்படியே இந்த பச்சை வாசனை மாதிரி இருக்கும். இந்த மாதிரி வறுத்து செஞ்சிங்கன்னா நல்லாயிருக்கும். இனிப்பு சேமியாவுக்கும் சரி, கார சேமியாவுக்கும் சரி, இந்த மாதிரி வறுத்து செய்யும் போது நல்லா சூப்பராக வரும். இப்போ வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ கொஞ்சம் நேரம் இது வந்து சுடு தண்ணியில் கொஞ்சம் நேரம் போட்டு எடுத்து வடிகட்டிக்கலாம். வந்து சுட வச்சுட்டு வந்துட்டேன். கொஞ்சம் லைட்டாக சூடாக இருந்தால் போதும். அதிகமாக சூடு தண்ணியெலாம் போட்டுறாதீங்க, குழ குழன்னு போயிடும். இப்போ வந்து இந்த டைமில் போட்டு ஒரு 10 நிமிஷம் இல்லை 5 நிமிஷம் விட்டிங்கன்னா போதும். கொஞ்சம் லைட்டாக ஊறினாலே போதும். ஒரு கொஞ்ச நேரம், இன்னும் ஒரு கொஞ்ச நேரம். இந்த அளவுக்கு ஊறினா போதும். ஒரு 10 நிமிஷம் ஊறினுச்சு. இந்த பாருங்கள், நல்லா பொல பொலன்னு. இப்போ தண்ணி வடித்து கொஞ்சம் பச்சை தண்ணி போட்டு ஒரு அலசி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ இந்த அளவுக்கு இதை பாருங்கள், நல்லா கொஞ்சம் உதிரியாக இருக்குது. இந்த டைமில் வந்து இப்போது கொஞ்சோண்டு தேங்காய் போட்டு ஃபஸ்ட்டு சேமியா போட்டுக்கலாம். கொஞ்சம் லைட்டாக இப்போ வந்து வேக வச்சிடலாம். எங்கள் கிட்ட அந்த சொம்பு இல்லை, அது உடஞ்சிடுச்சு. அதனால் வந்து குக்கரில் சீட்டி போடாமல், இந்த விசில் போடாமல் பாருங்கள், அதை இப்படி எடுத்து வச்சுடுங்க. வச்சுக்கிட்டிங்கன்னா கொஞ்ச நேரத்தில் வந்து வெந்துடும். இப்போது வெந்துருச்சு, எடுத்துடலாம். ஃபஸ்ட்டே ஒன்று எடுத்துட்டோம். பாருங்க எப்படி வந்திருக்குன்ட்டு. சேமியா வறுத்து போட்டதால் நல்லா ஸ்மெல்லாக இருக்குது.
இது கூட கொஞ்சோண்டு மேலே நெய் போட்டு நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். இல்லைன்னா தேங்காய் பால் எடுத்து கூட இது கூட சாப்பிட்லாம், நல்லா சுவையாக இருக்கும். பாருங்கள் சூப்பராக வந்துருச்சு. இதே மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. நீங்களும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சாப்பிட்டு பார்த்துட்டு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்காய் பால் இல்லை பசும்பாலும் போட்டு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். நாட்டு சர்க்கரையும் வச்சு சாப்பிட்லாம். இது கூட வாழைப்பழம் இருந்தால் வாழைப்பழமும் வச்சு சாப்பிடுங்க, நல்லாயிருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் உங்களுக்காக துவா செய்கிறோம், நீங்களும் எங்களுக்காக துவா செய்யுங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி பரக்காத்துஹு.